நீங்க? உங்களதான் கேக்குறேன். சொல்லுங்க, யார் நீங்க? நீங்க பாட்ட டக்குனு ஏறி வந்து எதையோ பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு மது? மது ஏன் இப்படி பண்ற? ஐம் சாரி பிரதர். மது ஏய் என்ன மது, நான் உன்னதான் கேக்குறேன். என்னாச்சு, ஏன் இப்படி பண்ற? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. யார் அந்த ஐஸ்வர்யா? மது எல்லாரும் பாக்குறாங்க. யார் அந்த ஐஸ்வர்யா? யார் பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு ஐஸ்வர்யா வேணும். மை டார்லிங் ஐஸ்வர்யா. மது விளையாடாத. யார் ஐஸ்வர்யா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சார் உடம்பு சரியில்லாதவங்களாம் வீட்ல வச்சுக்க வேண்டியதானே சார்? எதுக்கு சார் வெளியில கூட்டிட்டு வரீங்க? சாரி ஏய் எனக்கு என்ன? மது. நான் நல்லா தான் இருக்கேன். நீ லவ் பண்ணிருக்கியாடா? மது லவ் பண்ணினா தெரியும் அந்த வலி. மது ஏதா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். மாட்டேன். எனக்கு ஐஸ்வர்யா வேணும். முதல்ல வீட்டுக்கு போலாம் மது. நான் வர மாட்டேன். மது சொன்னா கேளு ப்ளீஸ். ஏன் இப்படி நடந்துக்கிற? என் பொறுமையை சோதிக்காத மது ப்ளீஸ். பலரும் நிறுத்த போறியா இல்லையா? நான் வர மாட்டேன். மது சொன்னா கேளு. ஏன் இப்படி நடந்துக்கிற? என் பொறுமையை சோதிக்காத மது. பலரும் நிறுத்த போறியா இல்லையா? நீ யாருன்னு அதிகாரம் பண்றதுக்கு? மது நான் ஆகாஷ், உன் புருஷன். இல்ல, நீ என் புருஷனே இல்ல. மதுமிதாவோட புருஷன். என்ன போட்டு படுத்தாத. ஏன் இப்படி பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்க? எழுந்து போட்ல இருந்து. நான் தான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல. மது வா. நான் வர மாட்டேன். மது வான்றல. இல்ல. வான்னு சொல்ற பைத்தியக்காரமா நின்னுட்டு இருக்க. வாடி. வா. ஏய் வா. I'm really very sorry. என் வைஃப் கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அதனால தான் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல சார், நீங்க போங்க. Thank you. அண்ணா நீங்க போட்டு எடுங்கண்ணே. மது டீ குடி. வேண்டாம். சரி முதல்ல இந்த டீயை குடி, பேசலாம். வேண்டான்னு சொல்றேன்ல. எனக்கா குடிமா ப்ளீஸ். மது என் மேல கோவமா இருக்கியா? ஆமா. ஐம் சாரி மது. நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. ஆனா உன்னை நார்மலா கொண்டு வரதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதை அடிச்சிட்டேன். போலீஸ் புத்தி. ஐம் சாரி மது. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நான் தான் சாரி கேட்கறேன்ல மது. உடனாத. நான் மதுமிதா இல்ல. மதுமிதா பாவம், ரொம்ப பாவம். அப்ப நீ யாரு? நானும் பாவம் தான். செத்து போறது ரொம்ப ரொம்ப பாவம் இல்ல. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் எதுக்கு சாவணும்? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என் பேரு முகிலன். உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. என்ன தண்டிக்கத்தான் நினைச்சு ஒரு தப்பு செய்யாத மதுமிதாவை தண்டிக்காத. சரி மது நான் தண்டிக்கல. நீ யாரு? எப்படி செத்த? தெளிவா சொல்லு. நான் எங்க செத்தேன்? அநியாயமா என்ன கொண்டுட்டாங்க. யாரு? தெரியாது. யாரு? வாட்ச்மேன் பெரியசாமியா? அவன் இல்ல. வேற யாரு? அதான் தெரியாதுன்னு சொல்றல. அந்த ரெண்டு பேரும் கட்டையால மாறி மாறி அடிச்சு என்ன கொண்டுட்டாங்க. கட்டையால அடிச்சா? எந்த ரெண்டு பேரு? அவங்கள தெரியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? சரி எந்த இடத்துல உனக்கு கொலை செஞ்சாங்க? சந்திர பவனத்துல. நீ எதுக்கு அங்க போன? அது எதுக்கு உனக்கு? சரி இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? ஏண்டா முட்டாளே, ரெண்டு பேரும் என்ன கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்ற. என்ன பிரச்சனைன்னு கேக்குற? உனக்கு ஆத்திரம் வராது, வெறி வராது? ஆத்திரம் வரும். வரும் சொல்லு. அதுதான் எனக்கும். விட மாட்டேன்டா. அவனுங்க ரெண்டு பேரையும் விட மாட்டேன். அந்த ரெண்டு பேர் தான் யாரும் உனக்கு தெரியாதே. கண்டுபிடிப்பேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். எப்படி கண்டுபிடிப்ப? உன்கிட்ட சொல்வேனா? என்ன என்ன முட்டாள்னு நினைச்சியா? இந்த தடவை உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ஏமாத்த முடியாதுடா. டிபார்ட்மெண்ட் உன்னை ஏமாத்திச்சா? என்ன சொல்ற எனக்கு புரியல. தெரியாத மாதிரி கேட்காத, எனக்கு கெட்ட கோவம் வரும். சத்தியமா சொல்றேன், நீ நடந்த எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. எனக்கு புரியுற மாதிரி சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். பெரியசாமி அப்பாவி, அவனை புடிச்சு உள்ள போட்டு கேஸ மூடிடுச்சு உன் போலீஸ். இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். கண்டிப்பா பெரிய தப்பு தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சோ மறைக்காம என்கிட்ட சொல்லு. உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு இழவும் பண்ண வேண்டாம். எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்.
எல்லா போலீஸ்காரனும் ஒரே மாதிரி தான். ஏன்டா இப்படி காசு காசுன்னு காசுக்காக அலைஞ்சு நியாயத்தை குழி தோண்டி புதைக்கிறீங்க? இந்த பார், மத்தவங்க மாதிரி நான் கிடையாது. என்ன நீ நம்பலாம். உன்னை கொலை செஞ்ச அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளிங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு சட்டத்தையே ஏமாத்துவேன். அதானே செய்வேன்? சத்தியமா நான் சொல்றேன், அப்படி செய்ய மாட்டேன். என்ன நீ நம்பு. அட போடா. நிஜமான குற்றவாளிகளை எப்ப கண்டுபிடிக்கிறது, எப்படி தண்டனை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஏண்டா நான் என்னமோ குற்றவாளி மாதிரி என்ன கேள்வி கேக்குற? முதல்ல அதை நிறுத்து. சரி, கடைசி எதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அப்ப நீ மதுமிதா இல்ல? உனக்கு 100 தடவை சொல்லணுமா? நான் மதுமிதா இல்ல. அப்ப நீ முகிலோட? ஏன் நிறுத்திட்ட? முடி ஆவியான்னு கேக்குறியா? செத்துட்டா ஆவியாதானே அலைய முடியும். 6 மாசம் கழிச்சு இப்பதான் எனக்கு ஏத்த உடம்பு கிடைச்சிருக்கு. மதுமிதாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா ஏன் மதுமிதா? அவ என்ன பாவம் பண்ணா? அவ எதுவும் செய்யலையே. பாவம், அவ நல்ல பொண்ணு. என் நோக்கம் முடிஞ்சதோ நான் அவளை விட்டு போயிடுவேன். அது வரைக்கும் என்ன கேள்வி இது? அது வரைக்கும் நான் மதுமிதாவை விட்டு போக மாட்டேன். நீ கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் படுத்தாத. எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். கொஞ்சம் தள்ளு. என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? என்னாச்சுமா? என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யார் கூப்பிட்டா? ஆனா பார்த்தா யாரையுமே காணோம். நான் மதுமிதா இல்ல. என் பேரு முகிலன். உன்னால என்னை எதுவும் செய்ய முடியாது. என்ன தண்டிக்கதா நினைச்சு ஒரு தப்பு செய்யாத மதுமிதாவை தண்டிக்காத. ஆறு மாசம் கழிச்சு இப்பதான் எனக்கு ஏத்த உடம்பு கிடைச்சிருக்கு. மதுமிதாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆகாஷ், என்னாச்சு ஆகாஷ்? எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். உனக்கு உடம்பு எப்படி இருக்கு இப்போ? லேசா தலைவலிக்குது. மத்தபடி ஆல் ரைட். லேக்ல போட்டிங் போயிருந்தோம். அப்போ மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தா வீட்ல தூங்கிட்டு இருக்க. என்னாச்சு ஆகாஷ் எனக்கு? ஏன் இப்படி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுற? ஒன்றும் இல்லை மது, நீ கொஞ்சம் ஃபிசிக்கலாக வீக்காக இருக்க இல்லையா, அதான் அப்பப்போ மயக்கடிச்சு விழுந்துடுறேன். வி வில் டூ ஒன் திங். நம்ம ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். எல்லாம் சரியாயிடும். யூ டோன்ட் வரி. என்ன ஆகாஷ் சாதாரணமா சொல்றீங்க? திடீர்னு நான் ஏன் மயக்கம் போட்டு விழணும்? மது, தேவையில்லாமல் எதாவது யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நீ கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்க. அதை டாக்டர் கிட்ட போகிறோம் இல்லையா, செக் பண்ண தெரிஞ்சிடும். அப்பா அம்மா தம்பியை பிரிஞ்சிருக்கிற ஒண்ணுதான் அப்பப்ப மனசுல சின்ன வருத்தம் தருது. அதுக்காக பெரிய அப்செட் எதுவும் ஆகல ஆகாஷ். எனக்கு பிடிச்ச கொடைக்கானல், எனக்கு பிடிச்ச நீங்க. பெருசா அப்செட் ஆகிறதுக்கு எனக்கு வேற என்ன இருக்கு? இந்த மயக்கத்தை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறேன்ல? சேச்சே, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லைம்மா. மது, நம்ம லேக்ல போட்ல போயிட்டு வந்தோம் இல்லையா, அப்போ உனக்கு எப்போ மயக்கம் வந்துச்சு? போட்டிங் போனோம். இந்த ஏரி எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்பதான் நினைக்கிறேன். ஓ, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு
உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல. என்ன நடந்துச்சு? தண்ணில எதுவும் விழுந்துட்டேனா? இல்ல மது, நீ தண்ணியெல்லாம் வேலை, போட்ல தான் மயக்கம் போட்டு வந்துட்ட. நான் தான் உன்னை வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சேன். பைக்ல தானே போனோம். என்ன எப்படி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க? டாக்ஸி புக் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் டாக்ஸியில் தான் வந்தோம்மா. பைக்கு வாசல்ல நிக்குதே. ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டை தான் கொண்டு வந்து விட சொன்னேன். அவர் தான் விட்டு போனார். ஓ அப்படியா? சரி, குப்பை தொட்டில உடைஞ்ச காஃபி கப் கிடந்துச்சு, பார்த்தேன். எப்படி உடைஞ்சது? உனக்கு கொடுக்கலாம் தான் நான் தான் டீ போட்டு எடுத்துட்டு வரப்போ கை தவறி கீழே வந்துடுச்சு. அதான் டஸ்ட்பின்ல போட்டேன். ஆமா, நீ எதுக்கு டஸ்ட்பின் ஓபன் பண்ணி பார்த்து? என் தலை கலைஞ்சிருந்தது, சீவன உதிரி முடிய போட போனேனா அப்ப பார்த்தேன். ஓ சரிம்மா. உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? சரிம்மா, எடுத்துட்டு வா. டேய், என்னடா சொல்ற? இவ்ளோ நடந்திருக்கா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்டா. அப்ப சந்தேகமே இல்லடா, செத்து போன முயலோட ஆவிதான் உன் ஒய்ஃபை பிடிச்சிருக்க. என்னால இது 100% அக்செப்டும் பண்ண முடியல, அதே சமயம் மறுக்கவும் முடியலடா. நான் தான் முகில்னு மதுமிதா சொல்றலே. டேய், அப்ப நிச்சயமா அந்த மர்டர் கேஸ்ல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த முகில்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி வச்சு பார்த்தா உண்மையான குற்றவாளி தப்பிக்க வச்சுட்டு தேவையில்லாம அந்த வாட்ச்மேன் பெரிய சமயம் மாட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வாட்ச்மேன் தான் நகைக்காக தான் கொலை பண்ணனு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கானே. பத்ரி, ஒருத்தர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சுலாம் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது பெரிய சமயம் உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கிட்டாரா இல்ல யாராவது ஃபோர்ஸ் பண்ணி அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய ஆபீசர்ஸ் இருக்காங்களே. உண்மைதான். இந்த கேஸை டீல் பண்ணது தாண்டிக்குடி இன்ஸ்பெக்டர் மணிராம். அந்த ஆள் கொஞ்சம் தப்பான ஆள் தான். இன்ஃபேக்ட் நான் டீல் பண்ண கேஸில் என்கிட்டே வந்து பேரம் பேசினான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டா நிறைய காசு வாங்கி தரேன்னு. நான் முடியாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டேன். அவன் எப்படி இருந்துட்டு போட்டோம், முயலனா யாரோ கொலை பண்ணதாவே இருக்கட்டும். இப்போ நம்ம பிரச்சனை உன் ஒய்ஃபை பத்தி மட்டும்தான். இல்லடா, எனக்கு இந்த 2 விஷயமே முக்கியம்தான். ஒன்று, மதுவுக்கு ஏற்பட்டிருக்க இந்த மனரீதியான பிரச்சனையை க்யூர் பண்ணணும். 2வது, சந்திரமணத்தில் ஒரு கொலையை பண்ணிட்டு உண்மையான குற்றவாளி வெளியே சுதந்திரமாக தெரிஞ்சிட்டு இருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். சந்தேகம் வந்ததுக்கப்புறம் விசாரணை பண்ணாமல் இருக்கிறது என் தொழிலுக்கு நான் செய்கிற துரோகம். டே ஆகாஷ், இந்த ஸ்பிரிட் தான்டா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. சரி, அதெல்லாம் விடு. மது எப்படி சரி பண்ண போறேன்? ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து மது அவங்க கிட்ட கவுன்சிலிங் கூட்டு போகணும். நான் இந்த ஊருக்கு புதுசுன்றதுனால சைக்காட்டிஸ்ட் யாரும் எனக்கு தெரியாது. நீயே ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை ரெஃபர் பண்ண. சைக்காட்டிஸ்டா? அவங்க எதுக்குடா? அதான் சொன்னேன்ல, மதுவுக்கு இப்போ தேவை கவுன்சிலிங். அது ஒரு சைக்காட்டிஸ்டால தான் கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் கடவுளை நம்புற அளவுக்கு எனக்கு இந்த பேய் பிசாஸ் மேலே நம்பிக்கை கிடையாது. சரியா? சரி, நான் வேற ஐடியா சொல்லலாம்னு வந்தேன். ஆனா நீ இருக்கிற மூட்ல அதை டெஸ்ட் கூட பண்ணி பார்க்க மாட்டேன். சரி, உன் வழியிலே போ. என்னோட கேஸ் என்கொயரி விஷயமா சில பாயிண்ட்ஸுக்காக சைக்காட்டிஸ்ட் அமுதான ஒருத்தங்களை மீட் பண்ணேன். ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் லேடி. ஓகே, நான் உங்களை ரெஃபர் பண்றேன், நீ அவங்களை மீட் பண்ண. சரி, அப்போ எனக்கு அவங்க கிட்ட நாளைக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி தா. சரியா? ஓகேடா. நீங்க பாஸ் பண்ணி விளையாடுங்க, இதை வந்துடுறேன். ஹலோ, யாருங்க? நீங்க பேசுறது தீப்தி தானே? ஆமா, நான் தீப்தி தான் பேசுறேன். நீங்க? நான் யாருன்றது நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். ஆனா நான் சொல்ல போற விஷயம் முக்கியமான விஷயம். உங்க அண்ணன் முகிலனை வாட்ச்மேன் பெரியசாமி கொலை பண்ணதா சொன்னாங்கல்ல, அவரு கொலை பண்ணல, வேற 2 பேர் தான் கொலை பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க? யார் இந்த 2 பேரு? அது எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா பெரியசாமி அந்த கொலையை பண்ணல. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அப்படின்னா அந்த ஆதாரத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதானே? இந்த கேஸ்ல நான் எந்த விதத்திலையும் சம்பந்தப்படாதவன். என்னால போலீஸ் கிட்ட போக முடியாது. அலட்சியப்படுத்திடுவாங்க, இல்லைன்னா விஷயத்தை அமுக்கிடுவாங்க. ஆனா இதுல நீங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. அதனால இதுல பிரச்சனையை பண்ணி உண்மையை வெளியில கொண்டு வர வேண்டிய கடமையும் உரிமையும் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. கொலை நடந்து 6 மாசம் ஆச்சு. நீங்க இப்ப பேசுறீங்க? என் கைக்கு ஆதாரம் இப்பதானே கிடைச்சது. சரி, உங்களுக்கு என்ன இதுல அவ்வளவு அக்கறை? நான் ஒரு காமன் மேன். ஒரு தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. ஒரு இயல்பான சமூக கோபம் எனக்கு இருக்கு. சரி, உங்க பேரை கூட ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பேர்ல என்னங்க இருக்கு? வேணும்னா கோபக்காரன்னு வச்சுங்களேன். சரி, நீங்க சொல்ற விஷயத்தை நான் எப்படி நம்புறது? அதுக்கான ஆதாரம் உங்க கைக்கு வரும். அதை பார்த்துட்டு நீங்க நம்புங்க. ராஜசேகர் சார், ஒரு நிமிஷம் வாங்க.
சொல்லுங்க சார். ராஜசேகர், அந்த சந்திரமோகன் பில்டிங் பக்கத்துல இப்ப ஜனங்கள்லாம் போறதில்லன்னு சொன்னீங்கல்ல, ஏன்? சார் அங்கதான் சார் கொலை நடந்துச்சு, அதனால பயம் மக்களுக்கு. அது மட்டும் இல்ல, தனியா இருக்கிற ஏரியா பாருங்க, என்ன பயம்? ஆவி நடமாடதா சொல்றாங்க சார். யாரோட ஆவி? அது முகிலனோட ஆவி சார். யாராவது பார்த்திருக்காங்களா? இங்க வான்னு யாரோ கூப்பிடுற குரல் கேக்குன்னு சொல்லுவாங்க சார். நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் தான் சொல்றேன்ல சார், எனக்கு அந்த பக்கம் வேலை இல்லை சார். நீங்க கேட்கல சரி, ஆனா நீங்க இந்த விஷயத்தை நம்புறீங்களா? சார் நம்பித்தானே சார் ஆகணும். எதனால அப்படி சொல்றீங்க? என் கிராமத்துல என் தங்கச்சி பையனுக்கு பேய் பிடிச்சது சார், போட்டு ஆட்டி எடுத்துடுச்சு சார். அவன் பட்ட கஷ்டத்தை என் கண்ணால பார்த்தேன் சார். அவனுக்குள்ள வந்தது ஒரு பொம்பளை பேய் சார். அதனால அவன் சட்டை பேண்டெல்லாம் கழட்டிட்டு புடவை எடுத்து கட்டிக்கிறான் சார். பூ வச்சுக்கிறான், பொட்டு வச்சுக்கிறான் சார். என் முடியை எவன்டா வெட்டினதுன்னு சண்டைக்கு வர்றான் சார். 3 வாரம் ஒரே ஆர்ப்பாட்டம் சார். அப்புறம் என்னாச்சு? அந்த பையன் சரியாயிட்டானா? சார் பேய் ஓட்டுறதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க சார், அவங்கள வர வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க மந்திரம் பண்ணாங்க, அவனை விளக்க மாத்தாலே அடிச்சாங்க சார். அதனால அந்த பையன் ஆக்ரோஷமா கத்துனான். அதுக்கப்புறம் அவனே அடங்கி போயிட்டான் சார். அதுக்கப்புறம் அப்புறம் சரியாயிடுச்சு சார். உங்க தங்கச்சி பையனுக்கு பேய் பிடிச்சிருந்தப்போ நிறைய கலாட்டெல்லாம் பண்ணதா சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சா? இல்ல சார், நானா இப்படி செஞ்சேன்னு ஒரே ஆச்சரியமா கேக்குறான் சார். ஒரு கனவு கண்டு அதுல இருந்து மீண்டு வந்தது மாதிரி சொன்னான் சார். அந்த சமயம் அவனா இல்ல சார், அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சார். ஆமா, எதுக்கு சார் இவ்வளவு டீட்டெயில் கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு இங்கிலீஷ் நாவல் படிச்சுட்டு இருந்தேன். அது இந்த மாதிரி தான், ஆவிகள் சம்மந்தப்பட்ட கதை. அதில் நடக்கிற நிறைய விஷயங்கள், படித்த நிறைய விஷயங்கள் நம்புற மாதிரியே இல்லை. சரி, அதுதான் சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அது இருக்குதான் சார் செய்யுது, அது இல்லைன்னு ஒரு கட்சி வாதம் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. ஆமாம்மா. சரி ராஜசேகர், நீங்கள் போய் வேலையை பாருங்க. சரி சார். சார் சொல்லுங்க மணி என்ன? சார் நீங்க உடனே கிளம்பி உங்க வீட்டுக்கு வாங்க சார். ஏன் என்னாச்சு? சார் அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, நீங்க தயவுசெய்து கிளம்பி உங்க வீட்டுக்கு வாங்க. மணி என்ன என்னாச்சு? முதல்ல விஷயத்த சொல்லுங்க. சார் சொன்னா புரிஞ்சுங்க சார். சார் உடனே கிளம்பிங்க வாங்க. மதுவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஐயோ இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா சார்? நான் உடனே வரேன். என்னாச்சுன்னா அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணீங்க? மதுக்கு என்னாச்சு? முதல்ல வீட்டுக்கு போய் பாருங்க சார். என்னாச்சுன்னு? ஏதாவது கடைக்கு போன சொல்லி கேட்க போனேன் சார். உள்ள போய் பார்த்தா ஐயோ முதல்ல விஷயத்தை சொல்லுங்க, என்னாச்சு? உள்ள போய் பாருங்க சார்.